ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினம் 35வது நாமாவளியாக ஓம் அச்சஞ்சலாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி சஞ்சலமற்றவராக வர்ணிக்கிறது. இறைவன் பேரும் பேராற்றல் உடையவன். அவர் பாச பந்தங்களிலெல்லாம் அகப்படாத பரம்பொருள். எந்த நிலையிலும் இறை சக்தி அப்படின்றது தனித்து இருக்கும். உள்ளே இருந்தாலும் நம்மளுடைய பாசபந்தங்களில் அந்த சக்தி எந்த விதத்திலையும் கலக்காது. அதாவது உதாரணத்துக்கு ஒரு திரையில் ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படின்னா, பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த படம் அதுக்கு தகுந்த உணர்ச்சி வசப்பட்டு அழறது, சிரிக்கிறது எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த திரை அப்படியே இருக்கும். அது அழுகை காட்சி வந்தாலும் சந்தோஷமான காட்சி வந்தாலும் அந்த திரையானது அப்படியே இருக்கும். அது மாதிரி இறைவன் அப்பேற்பட்டவரை சஞ்சலமற்றவராக ஏன் வர்ணிக்கிறது அப்படின்னா, அது எங்கே இருக்குது அப்படின்னா, சஞ்சலம்னா என்ன? நம்மக்கிட்ட இருக்கிறது அந்த குறை. சஞ்சலம் அப்படின்னா துன்பங்கள், நடுக்கம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸ்திரமில்லாத மனம், இதுக்கெல்லாம் சஞ்சலம்னு பேர். அதனால தான் திருப்புகழில் அழகாக சொல்லுவார், சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே அப்படின்றார். சந்ததமும் தினமும் இந்த பந்த பாசங்களுடைய தொடர்பால், அதனுடைய செயலால், அதனுடைய பாக்கியத்தால் நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, சஞ்சலங்கள் பல்வேறு விதமாக வந்துட்டுருக்கும். அதுக்கு அளவே இருக்காது, முடிவும் இருக்காது. கடல் அலை போல் வந்துட்டுருக்கும் சஞ்சலங்கள். அப்பேற்பட்ட அந்த சஞ்சலத்திலே இருந்து அதையே நினைத்து திரிந்து இருக்கும் பொழுது துன்பங்கள் தான் ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்த வரியில் சொல்கிறார். கந்தன் என்றென்று உனை நாளும் கண்டு கொண்டு அன்புற்றிடுவேனோ. கந்தா கந்தான்னு சொல்லி தினமும் அந்த இறைவனை நம்மளுடைய அகக்கண்ணில் கண்டு அவருடைய அனுக்கிரகத்தை நான் பெறுவேனோ. அவருடைய அன்பு கிடைத்துட்டா நமக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வராது, எந்த சஞ்சலங்களும் நம்மளை பாதிக்காது. அதாவது சஞ்சலங்கள்ன்றது வந்துட்டே இருக்கும், அதுக்கு முடிவே கிடையாது. ஆனால் இறையருள் இருந்துட்டால் அதெல்லாம் நம்மளை பாதிக்காது. எப்படி அந்த திரையில் வரக்கூடிய சந்தோஷ காட்சியாக இருந்தாலும் துன்ப காட்சியாக இருந்தாலும் அந்த திரையை பாதிக்காதோ, அந்த திரை எந்த மாற்றத்தையும் தெரிவிக்காதோ, அது மாதிரி நம்மளுடைய மனம் இறைவனிடத்தில் இருக்கும் பொழுது எந்த துன்பமும் நம்மளை அண்டாது. அப்படி வரக்கூடியதால் நம்ம அந்த ஆத்மாவுக்கு எந்த கஷ்டமும் வராது. இறைவன் நம்மளுடைய இதய குகையில் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும். நம்ம இப்போ ஒரு கண்ணாடியில் முகம் பார்க்கணும் அப்படின்னா அந்த கண்ணாடி முதல்ல ஆடாமல் இருக்கணும். கண்ணாடி ஆடிகிட்டே இருந்தால் முகத்தை பார்க்க முடியாது. அது மாதிரி நம்மளுடைய மனம் சாந்தமடையணும். அப்படி சாந்தமடையும் போது தான் அந்த இறைவனுடைய இந்த சக்தி வெளிப்படும், அந்த இறைவனுடைய சக்தி பிரகாசிக்கும். அதை தான் தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி சஞ்சலமற்றவராக முருகப்பெருமான் இருக்கார் அப்படின்னா அவரை வணங்க அந்த சக்தி, அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குன்றதை தான் தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் அச்சஞ்சலாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.